ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா, ஒரு கோயிலாச்சும் போட்டிருக்கீனா வருவேன், இல்லைன்னா வரல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வருஷத்துல ஒரு தரம் டூர் போறோம். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க தான் டெய்லி போறீங்கல்ல, வாரம் கிழமை நாள் டெய்லியும் 4 நாள் டூர் போனா அரை நாள் கோயிலுக்கு ஒதுக்கலைன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா சார்? கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது? ஐயோ ஐயோ சார், நான் சொல்றது 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்றோம்ல, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம்ல, எங்களுக்காக அரை நாள் ஒதுக்க மாட்டீங்களா? அப்பா அம்மாக்காக எங்களுக்கும் வேலை இருக்கு, எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இருக்கு. இவங்களுக்காவது நினைச்ச நேரத்துல உட்காந்து வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சதா தூங்கலாம். எங்க வீட்டுக்காரோட வேலைக்கு அவருக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்ல. நாங்க உங்களுக்காக வரோம்ல. என்ன சொல்றீங்க? நான் சொல்றது அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா. ஓ அப்படியா விஷயம்? நாங்க அடிக்கடி கோயில் அப்புறம் ஏன் இதுக்கு வரலாமே? நாங்க அப்போ போவோம். கோயில் இல்ல. நாங்க போறது யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உங்களை ஏன் கூப்பிடுறோம்? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. இல்ல புரியல. பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இதுதான் இல்லைம்மா. என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆன்மீகம் பக்தி இதுலலாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். இப்ப நாங்க சாப்பிட்றோம்னா அது எங்களுக்காக சாப்பிட்றோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி அவங்கள டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போயிரு. அரை நாள் எனக்கு ஒதுக்கு ரொம்ப தர்ஷினி போதும். ஆனா ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம்.